அத்தியாயம் 72 பரிசோதனை. ஜாக் ஒரு கசாப்புக் கடைக்காரன். மேலும் அவர் ஒரு காலத்தில் ஐஸ்ராக் நகரில் நன்கு அறியப்பட்ட கசாப்புக் கடைக்காரராக இருந்தார். ஜாக் ஒரு போர்வீரன் என்பதே அவரது புகழுக்குக் காரணம். ஒரு தொழில்முறை நிபுணர் கசாப்புக் கடைக்காரராக மாறுவது மிகவும் அரிதானது. நிச்சயமாக ஜாக் இளமையாக இருந்தபோது அவருக்கும் கனவுகள் இருந்தன. அவர் ஒரு கூலிப்படை குழுவில் சேர்ந்து கையில் இருந்த பெரிய வாளைக் கொண்டு செல்வம் ஈட்ட முயன்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான இளம் கனவு காண்பவர்களைப் போலவே கூலிப்படை வாழ்க்கையும் ஜாக்கிற்கு எந்த செல்வத்தையும் கொண்டு வரவில்லை. அவரது உடலில் எண்ணற்ற வடுக்களை மட்டுமே விட்டுச் சென்றது. ஒரு அம்பு அவரது முழங்காலை தாக்கும் வரை ஜாக் இறுதியாக தனது கூலிப்படை பாதையிலிருந்து விடைபெற்று மரியாதைக்குரிய கசாப்புக் கடைக்காரரானார். விதியின் மீதான அவரது கோபமும் அனைத்தும் துரதிர்ஷ்டவசமான கால்நடைகள் மீது வெளிப்பட்டன. எனவே ஜாக்கின் கசாப்புக் கடை பயணம் மிகவும் சீராக இருந்தது. ஐஸ்ராக் நகரில் விரைவில் சிறிது புகழைப் பெற்றது. ஆனால் ஒருநாள் கசாப்புக்காரன் ஜாக் ஒரு வாக்குவாதத்தின் போது கோபமடைந்து கோபத்தில் ரிப்பர் ஜாக் ஆகி அந்த நபரை ஒரே அடியால் கொன்றுவிட்டான். பின்னர் ஜேக் சிறையில் தள்ளப்பட்டார். அவருக்காக காத்திருந்தார். அது ஒரு சாகட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இன்று இரவு தாமதமாக சிறையில் ஒரு குறிப்பிடத்தக்க நபர் திடீரென தோன்றி ஜாக்கை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றார். ஜாக் கொஞ்சம் குழப்பமாக இருந்தார். ஏனென்றால் வழக்கமாக காலையில் மரணதண்டனை நிறைவேற்றப்படும். அவர் எதுவும் செய்யாதபோது அவற்றை அடிக்கடி பார்ப்பார். பிறகு ஏன் இரவு நேரத்திற்கு மாற்றப்பட்டது? ஜாக்கை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்திய விஷயம் என்னவென்றால், அவர் நகர சதுக்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படவில்லை. மாறாக லார்ட்ஸ் கோட்டைக்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். சில பிரபுக்கள் அவரைச் சந்திக்க விரும்புவார்களா? அழைத்துச் செல்லப்பட்ட ஜாக்கைத் தவிர வேறு 4 மரண தண்டனை கைதிகளும் இருந்தனர். அவர்களின் முகங்களும் குழப்பத்தால் நிறைந்திருந்தன. பின்னர் இன்னும் குழப்பமான ஒன்று நடந்தது. அந்த உன்னதமான குதிரை வீரன் அவர்களை நகரத்திற்கு வெளியே அழைத்துச் சென்று 5 வாள்களை அவர்களுக்கு முன்னால் மாட்டிவிட்டு பின்னர் மறைந்துவிட்டான். கைதிகள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு பிரபுத்துவ பிரபுக்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்று யோசித்தனர். ஜாக் முன்னால் மாட்டிக்கொண்டிருந்த பெரிய வாளைப் பார்த்தான். அவனுக்குள் ஒரு உற்சாகத்தைத் தூண்டினான். ஆனால் அவன் அசையத் துணியவில்லை. நேரம் மெதுவாகக் கடந்தது. ஆனால் அந்த மாவீரர் உருவம் மீண்டும் தோன்றவில்லை. ஓநாய்களின் மெல்லிய ஊளைச் சத்தம் மட்டுமே 5 கைதிகளையும் திடுக்கிட வைத்தது. காத்திருப்பதை நிறுத்து! ஜாக் திடீரென்று கூச்சலிட்டார். பிரபுத்துவம் என்ன விளையாட்டை விளையாடுகிறது என்று எங்களுக்குத் தெரியவில்லை என்றாலும் இதுதான் எங்களுக்கு ஒரே வாய்ப்பு. வாள்களைப் பிடி! பேசிய பிறகு ஜாக் விரைவாக எழுந்து ஓடி தரையில் சிக்கிய பெரிய வாளால் கைகளைக் கட்டியிருந்த கயிற்றை அறுத்து பின்னர் வாளை எடுத்துக்கொண்டு ஓடினார். இதைப் பார்த்த மற்ற 4வரும் தயங்காமல் அவர்கள் முன்னால் இருந்த வாள்களை நோக்கி ஓடினர். விடுபட்ட பிறகு ஜாக் மேற்கு நோக்கி வேகமாக ஓடினார். அவர் ஐஸ்ராக் நகரத்திற்கு திரும்பத் துணியவில்லை. மேற்கில் இங்கிருந்து அருகிலுள்ள சிறிய கிராமம் இருந்தது. மற்ற 4வரும் பின்தொடர்ந்தனர். வனாந்தரத்தில் இரவு வெகுநேரமாகிவிட்டது. ஒன்றாக ஒட்டிக்கொண்டால் மட்டுமே எந்த மிருகங்களையும் அவர்களால் எதிர்க்க முடியும். சிறிது நேரம் ஓடிய பிறகு ஜாக் திடீரென நிறுத்தினார். ஏன் ஓடுவதை நிறுத்திவிட்டாய்? என்று மற்றவர்கள் அவசரமாகக் கேட்டார்கள். ஜாக்கின் முகத்தில் ஒரு கடுமையான வெளிப்பாடு. அவர்கள் வந்த திசையை நோக்கி அவர் சுட்டிக்காட்டினார். அங்கே ஒருவர் நின்றிருந்தார். பயப்பட என்ன இருக்கிறது? அவர் ஒரு நபர்தான். கைதிகளில் ஒருவர் கூச்சலிட்டார். ஜாக் அந்த பெரிய வாளை இறுக்கமாகப் பிடித்தான். பல வருட கூலிப்படை வாழ்க்கையால் மெருகேற்றப்பட்ட அவனது உள்ளுணர்வு ஏதோ மிகவும் தவறு என்று அவனுக்குச் சொன்னது. ஆனால் அவர் இறுதியாக பேசியபோது அதுவும் ஒரு பெண்தான். ஓ, பார்த்தீங்களா நம்ம தலைவர? இந்த நேரத்திலும் தலைவருக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. டேய், முட்டாள் மாதிரி பேசாதீங்க. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா இருக்கா? அத நினைச்சு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன். அது தெரியாம இவனுங்க வந்து கிளுகிளுப்பா இருக்கு, கொலப்பா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனமா இருங்கடா முட்டா பசங்களா. நாமெல்லாம் மரண தண்டனை கைதி. மற்ற 4 கைதிகளும் எதிர்வினையாற்றினர். பின்னர் கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட காட்டுப்பன்றிகளைப் போல அவர்கள் பாய்ந்தனர். அப்பொழுதுதான் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு ஒரு அடி தாமதமாகிவிட்டால் தாங்கள் இறந்து விடுவார்கள் என்று பயந்தபடி
ஆனால் ஜாக் அசையாமல்தான் இருந்த இடத்திலேயே எச்சரிக்கையாக நின்றான். விரைந்த முதல் கைதியை அந்த பெண் நேரடியாக உதைத்து விரட்டினார். மீதமுள்ள மூவரும் திகைத்துப் போனார்கள். ஆனால் இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஜாக் தனது புத்திசாலித்தனத்தால் பயந்து போனான். அது ஒரு குதிரை வீரன். முன்னாள் கூலிப்படை வீரராக ஜாக் போரில் மாவீரர்களைப் பார்த்திருந்தார். எனவே அவளிடமிருந்து வெளிப்படும் புனித ஒளி ஆற்றலின் தங்க ஒளியை மாவீரர்களின் வர்த்தக முத்திரையாக அவர் அங்கீகரித்தார். இருப்பினும் ஜாக் பற்களை கடித்துக் கொண்டு முன்னோக்கிச் சென்றார். ஒரு வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது ஓடுவது விரைவான மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பதை அவர் மிகத் தெளிவாக அறிந்திருந்தார். மீண்டும் சண்டைக்குத் திரும்பினாலும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கலாம். அப்போது மற்றொரு கைதி தாக்கப்பட்டு மயக்கம் அடைந்தான். இதற்கிடையில் மற்ற 2 மரண தண்டனை கைதிகள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் பெரிய வாள்களை வெறித்தனமாக சுழற்றியபடியே சிந்தியாவின் முன் வந்து நின்றனர். இத்தகைய வாழ்வீச்சு சிந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்க முடியாது. அவர்களின் தாக்குதல்களை எளிதில் தப்பித்தாள். ஒரு நபருக்கு ஒரு குத்து என்ற விகிதத்தில் அவள் இந்த இருவரையும் மயக்கமடையச் செய்தாள். அவள் திரும்பி பார்த்தபோது ஜாக் அவளை நோக்கி தீவிரமாகத் தாக்குவதைக் கண்டால் அவனது பெரிய வாள் ஒரு விஷப்பாம்பை போல அவள் மார்பை நோக்கி நேராகத் துளைத்தது. அவன் அவளை அடித்தான். ஜாக்கின் இதயம் பரவசத்தால் நிறைந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அவன் முகத்தில் புன்னகை உறைந்தது. ஜாக்கின் கண்களுக்கு முன்பாக ஒரு சிறிய வெள்ளை முஷ்டி விரைவாக விரிவடைந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு தலைச்சுற்றல் ஏற்பட்டது. பின்னர் அவர் மயங்கி விழுந்தார். மீண்டும் ஒருமுறை வனாந்தரம் அமைதிக்குத் திரும்பியது. சோகமான முகத்துடன் சிந்தியா தனது மார்பிலிருந்து நீண்ட வாளை வெளியே எடுத்தாள். அவளுக்குப் பின்னால் அகிலன் இருளில் இருந்து வெளிப்பட்டான். அதன் விளைவு அவனுக்கு சிறிதும் ஆச்சரியமாக இல்லை. இந்த 5 பேரையும் மயக்கமடையச் செய்ய வேண்டும் என்பதே அவனது ஆரம்பக் கட்டளை என்பது அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை அளித்தது. அவர்களைக் கொல்ல அல்ல. சிந்தியா தனது உத்தரவை சரியாக நிறைவேற்றினார். அவர்களில் யாரும் இறக்கவில்லை. இரத்த அடிமைகளுக்கு சொந்த எண்ணங்கள் இல்லாவிட்டாலும் அவர்களால் சற்று சிக்கலான கட்டளைகளை புரிந்து கொள்ள முடியும் என்று தெரிகிறது. மேலும் அவளுடைய போர் திறன்கள் இன்னும் அப்படியே இருந்தன. எந்த ஒரு பலவீனமும் இல்லாத அச்சமற்ற விசுவாசமுள்ள முற்றிலும் கீழ்ப்படிதலுள்ள 3ஆம் வரிசை வீரன். என்ன ஒரு வலிமையான அமலாக்க அதிகாரி! குறைந்தபட்சம் அவளுடைய சகாக்களிடையே சிந்தியா நேரடிப் போராட்டத்தில் வெல்ல முடியாத ஒருவராக இருக்கிறார். தனது நிலைக்கு மேல் உள்ள ஒருவரை சவால் செய்வது கூட முடியாதது அல்ல. பின்னர் கொலின் மயக்கமடைந்த மரண தண்டனை கைதிகளில் ஒருவரை சுட்டிக்காட்டி சிந்தியாவிடம் ஒரு உத்தரவை உத்தரவிட்டான். அவரைக் கடி. சிந்தியா அந்த இடத்தை கடிக்க சென்றாள். அவள் சென்ற இடத்தை பார்த்து அகிலன் பதறினான். ஏய் பைத்தியம் சிந்தியா, எத கடிக்க சொன்னா எதை போய் கடிக்கப் போற? அது உயிர் நாடி. இந்த பைத்தியத்தை வைத்து நான் என்ன செய்யப் போறேன்னு தெரியலையே. ஏய் பைத்தியம், கடிக்க சொன்னது அது இல்ல. போய் கழுத்தை கடி. தயக்கமின்றி சிந்தியா பாய்ந்தாள். அமைதியான வனாந்தரத்தில் உறிஞ்சும் அமானுஷ்ய சத்தம் எதிரொலித்து ஒரு அச்சுறுத்தும் சூழ்நிலையை உருவாக்கியது. போதும். ஒரு கணம் கடித்து சிந்தியா நிறுத்தும் எண்ணம் இல்லாததைக் கண்ட அகிலன் அவளை விரைவாக நிறுத்தினான். பின்னர் அவருக்கு ஆச்சரியமாக சிந்தியாவால் கடித்த கைதி இரத்த அடிமையாக மாறவில்லை என்பதைக் கண்டார். ஒரு இரத்த அடிமை இன்னொரு இரத்த அடிமையை உருவாக்க முடியாதா? அகிலன் தன்னைத்தானே மேலே இழுத்துக்கொண்டு இன்னொரு கைதியின் கழுத்தைக் கடித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. பசி பசி! அகிலன் மீண்டும் தனது கோரைப் பற்கள் விரிவதை உணர்ந்தான். அதே நேரத்தில் அகிலன் கைதியின் கழுத்தைக் கடித்தான். கடித்து இரத்தத்தை உறிஞ்சும்போது ஒரு மர்மமான பொருள் அவனது இரத்த ஓட்டத்தில் வெளியிடப்பட்டது. பற்களை அகற்றிவிட்டு அகிலன் கைதியிடம் எழுந்திரு என்று கட்டளையிட்டார். கைதி எழுந்து நின்றான். அவன் கண்கள் அதே மந்தமான தோற்றத்தை பிரதிபலித்தன. இப்போது அகிலன் உறுதியாக இருந்தான். அவனது நாய்களில் இருந்து சுரக்கும் பொருள் பாதிக்கப்பட்டவர்களைப் பாதித்து அவர்களை இரத்த அடிமைகளாக மாற்றியது. அகிலன் 3வது கைதியை நெருங்கி பற்களை உள்ளே நுழைத்தான். இந்த முறை அவன் தனது கோரை பற்களை நீட்டிக் கட்டுப்படுத்த முயன்றான். அவன் வெற்றி பெற்றான். அவனது கோரைகள் நீட்டப்படவில்லை. பின்னர் அகிலன் உணவளிப்பதை நிறுத்திவிட்டு கைதியிடம் கட்டளையை மீண்டும் கூறினான். எதிர்பார்த்தபடி எந்த எதிர்வினையும் இல்லை. அவன் சொன்னது சரிதான்.
அகிலன் தனது சந்தேகத்தை உறுதிப்படுத்தினான். இருப்பினும் அகிலன் வித்தியாசமாக ஏதோ ஒன்றைக் கவனித்தான். இந்த சில முறை அவன் கைதிகளைப் படித்தான். அவன் முதலில் சிந்தியாவை மாற்றியபோது போலல்லாமல் எந்த எதிர் உறிஞ்சும் நிகழ்வும் ஏற்படவில்லை. அகிலன் 4வது கைதியைக் கண்டுபிடித்து மீண்டும் கடித்தாள். இந்த முறை அவன் தனது கோரை பற்களை நீட்ட அனுமதித்து உணவளிக்கும் நேரத்தை நீட்டித்தார். ஆனாலும் கைதி கிட்டத்தட்ட சோர்வடைந்த போதும் எதிர் உறிஞ்சுதல் ஏற்படவில்லை. இது அகிலனுக்கு ஒரு கருதுகோளை தூண்டியது. பின்னர் அவன் கடைசியாக இருந்த ஒரு போர்வீரன் மரண தண்டனை கைதி வரை நடந்து சென்று அவரையும் கடித்தான். மீண்டும் எந்த எதிர் உறிஞ்சலும் ஏற்படவில்லை. இப்போது அகிலன் உறுதியாக இருந்தார். மாவீரர்களுடன் மட்டுமே எதிரெறிஞ்சுதல் நடைபெறும். இது தொடக்க விழாவின் நிறைவைக் குறிக்கிறது. அப்படியானால் ஒரு முழுமையான தீச்சை விழா எப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கும்? அவர்களுக்கு சொந்த உணர்வு இருக்குமா? ஒருவேளை அவர்களே இரத்த அடிமைகளை உருவாக்கக்கூடும். அகிலன் தன் கன்னத்தைத் தடவிக்கொண்டே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான்.